ஆகாஷவாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் ஸ்பாட்லைட். மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் திரு நரேந்திர மோடி உரையாற்றினார். இதுகுறித்து புதுதில்லி ஆகாஷ்வாணியில் ஒலிபரப்பான ஸ்பாட்லைட் நிகழ்ச்சியின் தமிழாக்கம் இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் இடம்பெறுகிறது. பங்கேற்பாளர்கள் அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமார் மற்றும் தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி. மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் 100வது பிறந்தநாளை நினைவுகூரும் வகையில் பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பிரதேச மாநிலம் பந்தேல்கண்ட் பகுதியில் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டினார். முடிவுற்ற பல திட்டங்களை தொடங்கி வைத்தார். இதுகுறித்து அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமாருடன் தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி விவாதித்தார். தேசிய நதிநீர் இணைப்பு திட்டத்தின் கீழ் கேன் பெட்வா நதியை இணைக்கும் திட்டம், குறிப்பாக அதற்கான நிதி மற்றும் பந்தேல்கண்ட் மக்களுக்கு அதன் நன்மைகள் ஆகியவற்றின் அடிப்படையில் இத்திட்டம் அதிக கவனத்தை பெற்றுள்ளது. உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசம் ஆகிய மாநிலங்களுக்கு இடையேயான ஒருங்கிணைப்பு இந்த வளர்ச்சித் திட்டத்தின் முக்கிய அம்சமாகும். கஜ்ரோகாவில் மேற்கொள்ளப்படவுள்ள வளர்ச்சித் திட்டங்கள் மற்றும் மத்திய பிரதேசத்தில் உள்ள கந்த்வா மாவட்டத்தில் ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய மின் திட்டம் ஆகியவை 2070 ஆண்டுக்குள் இந்தியாவில் கார்பன் உமிழ்வை முற்றிலுமாக குறைப்பதற்கான இலக்கை எட்டுவது என்ற மத்திய அரசு திட்டத்தின் ஒரு பகுதியாகும். எனவே கேன் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டத்தை புரிந்து கொள்வதன் மூலம் இன்றைய விவாதத்தை தொடங்குவோம் என்று தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி கூறினார். சுத்தமான குடிநீர் வழங்குதல், 100 ஜிகாவாட் நீர்மின் சக்தி, கிராமப்புற பொருளாதாரத்தை மேம்படுத்தும் வகையில் மக்களுக்கு வேலைவாய்ப்பு என பல நன்மைகள் இதில் உள்ளன. இதற்கு வழிவகுத்தது எது என்றும் 2002 ஆண்டு மத்திய அமைச்சர் திரு சுரேஷ் பிரபு தலைமையின் கீழ் அப்போதிருந்த மத்திய எரிசக்தித்துறை மறைந்த பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் கனவை நிறைவேற்ற எடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதையும் குறிப்பிட முடியுமா என்று கேட்டார். இதற்கு பதிலளித்த அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமார், இந்த திட்டம் முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாயின் கனவு திட்டமாகும். 2002 ஆண்டு மத்திய பிரதேசத்தின் பந்தேல்கண்ட் பகுதியில் வறட்சி போன்ற சூழல் நிலவியபோது பன்னா புலிகள் சரணாலயம் வழியாக செல்லும் கேன் மற்றும் பெட்வா போன்ற 2 சிறிய நதிகளை இணைக்கும் தொழில்நுட்பம் இருந்தால் நல்லது என்று வாஜ்பாய் நினைத்தார். மத்திய பிரதேசத்தில் உள்ள வளமான பாதுகாக்கப்பட்ட வனப்பகுதி பந்தேல்கண்ட் ஆகும். மத்திய பிரதேசம் மற்றும் அண்டை மாநிலமான உத்தரப்பிரதேசத்தில் உள்ள மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த பகுதி தண்ணீர் பற்றாக்குறை மற்றும் வளர்ச்சி குறியீடுகளில் மற்ற பகுதிகளோடு ஒப்பிடும்போது மிகவும் பின்தங்கியிருந்தது. எனவே இதுகுறித்த சிந்தனையே இதற்கான ஒரு பணிக்குழுவை உருவாக்க வழிவகுத்தது. அந்த நேரத்தில் அது திரு சுரேஷ் பிரபு தலைமையில் அமைக்கப்பட்டது. அதன் பிறகு அரசுகள் மாறின. நதிநீர் திட்டங்களின் தேசிய இணைப்பு குறித்த யோசனை பின்னடைவை சந்தித்தது. அதனை புத்துயிரூட்ட சாத்தியக்கூறு ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேசத்தில் இது சம்பந்தமான அனைத்து சட்ட தடைகளும் முடிவுக்கு கொண்டுவரப்பட்டன. பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டிய அனைத்து திட்டங்களிலும் மிக முக்கியமானது கேன் பெட்வா நதிகளை இணைக்கும் திட்டமாகும். இதில் டவுதான் அணை கட்டப்பட்டு ஒரு வறண்ட பகுதியில் இருந்து மற்றொரு பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுகிறது. இதனால் மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த ஏராளமானோர் பயனடைகின்றனர். விவசாயத்திற்கும் கிராமங்களுக்கும் குடிநீர் வசதி கிடைத்துள்ளது. மத்திய பிரதேசத்தின் சத்தார்பூர், பன்னா மற்றும் திகம்கர் உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கிட்டத்தட்ட 8.11 லட்சம் ஹெக்டேர் பாசன பகுதிகளுக்கு தண்ணீர் கிடைப்பதையும், உத்தரப்பிரதேசத்தில் 1.92 லட்சம் ஹெக்டேர் பரப்பளவுக்கு நீர்ப்பாசனத்தை உறுதிப்படுத்துவதையும் இந்த திட்டம் நோக்கமாக கொண்டுள்ளது என்று அவர் குறிப்பிட்டார். எனவே சாமானிய மக்கள், கிராமப்புற மக்கள் மற்றும் விவசாயிகளை பொறுத்தவரை இது அவர்களுக்கு நன்மை பயக்கும் மிக மிக முக்கியமான மற்றும் குறிப்பிடத்தக்க திட்டமாகும். இதுவே கேன் பெட்வா நதிகளை இணைக்கும் முதல் திட்டமாக இருக்கும். இது சரியான நேரத்தில் நிறைவேற்றப்பட்டால் கிட்டத்தட்ட 44,000 கோடி ரூபாய் செலவை உள்ளடக்கும். எனவே இது ஒரு மிகப்பெரிய திட்டம் என்று அவர் கூறினார். 200 கிலோமீட்டருக்கும் அதிகமான நீளத்திற்கு கால்வாய் அமைப்பது குறித்து பேசும்போது நிலம் கையகப்படுத்துதல், காடுகளை அழித்தல் மற்றும் சுற்றுச்சூழல் பாதிப்புகள் போன்ற சவால்களை சமாளிக்க வேண்டியிருக்கும். திட்டச் செலவு 44,605 கோடி ரூபாயாகும். இரு மாநிலங்களுக்கு பயனளிக்கும் இதுபோன்ற நதிகளை இணைக்கும் திட்டத்தை செயல்படுத்தும் போது நாட்டின் ஏனைய பகுதிகளில் எந்த மாதிரியான பிரச்சினைகளை எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என விளக்க முடியுமா என்று தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமாரிடம் அடுத்த கேள்வியை எழுப்பினார்.
இதற்கு பதிலளித்த திரு வினய்குமார், பிரதமர் திரு நரேந்திர மோடி கஜ்ராஹோவில் ஆற்றிய உரையில், சுதந்திரத்திற்கு பிறகு கடந்த 7 தசாப்தங்களாக பல மாநிலங்கள் நதிநீர் பங்கீடு மற்றும் நதிநீர் பங்கீடு தொடர்பான சர்ச்சைகளை தொடர்ந்து கொண்டிருப்பது மிகவும் துரதிருஷ்டவசமானது என்று குறிப்பிட்டார். கர்நாடகாவுக்கும் தமிழகத்துக்கும் இடையே உள்ள காவிரி நதிநீர் பிரச்சினை ஒரு உதாரணமாகும். நீர் பாதுகாப்பு என்பது மிகவும் பிரச்சினைக்குரிய ஒன்றாகும். ஐக்கிய நாடுகள் சபை கடந்த பல ஆண்டுகளாக தனது பல அறிக்கைகளில் தண்ணீரை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை கோடிட்டு காட்டியுள்ளது என்றும் பிரதமர் சுட்டிக்காட்டினார். பல ஐநா அறிக்கைகள் தண்ணீர் மிகவும் பற்றாக்குறையாகிவிட்டதால் அடுத்த போர் தண்ணீருக்காக இருக்கலாம் என்று சுட்டிக்காட்டியுள்ளது. எனவே மிகவும் முக்கிய வளமான தண்ணீரை பாதுகாத்து பற்றாக்குறையில்லாத பகுதியில் இருந்து பற்றாக்குறை உள்ள மற்றொரு பகுதிக்கு தண்ணீர் கொண்டு செல்லப்படுவதை உறுதி செய்ய வேண்டும். தண்ணீர் பற்றாக்குறை இருந்தால் எப்படி பாசன வசதி செய்ய முடியும்? விவசாயம் ஒருபுறம் இருக்க பாதுகாப்பான குடிநீர் கிடைக்கவில்லை. மத்திய பிரதேச மாநிலத்தை பொறுத்தவரை பல பகுதிகளில் நிலத்தடி நீர்மட்டம் 400 அடி அல்லது 500 அடிக்கு கீழே சரிந்துவிட்டது. இவ்வளவு ஆழத்தில் இருந்து மோட்டார்கள் மற்றும் குழாய்கள் மூலம் தண்ணீரை பம்ப் செய்வது சாத்தியமில்லை. எனவே யமுனையின் இந்த 2 கிளை நதிகளையும் ஒன்றோடொன்று இணைத்து கால்வாய்கள் மற்றும் சுரங்கங்கள் மூலம் ஒரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு தண்ணீரை கொண்டு செல்வது மிகவும் அர்த்தமுள்ளதாக இருக்கிறது. குஜராத்தில் உள்ள நர்மதா கால்வாயின் உதாரணத்தை நாம் பார்த்தோம். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் தண்ணீர் பற்றாக்குறை உள்ள மாநிலமான குஜராத்தில் இருந்து தாம் வருவதாகவும், சர்தார் சரோவர் திட்டத்தை செயல்படுத்துவதற்கு முன்பு மக்கள் பெரும் துன்பத்தை அனுபவித்ததாகவும் குறிப்பிட்டார். ஆனால் நர்மதா கால்வாய் திட்டம் செயல்படுத்தப்பட்ட பின்னர் குஜராத் மாநிலத்தில் வறண்டு கிடக்கும் சௌராஷ்டிரா பகுதி மற்றும் ராஜஸ்தானில் மக்களின் வாழ்க்கையை அத்திட்டம் மாற்றியுள்ளது. இதேபோல் இந்த திட்டத்தால் உத்தரப்பிரதேசம் மற்றும் அண்டை மாநிலமான மத்திய பிரதேச மாநிலத்தில் வறண்ட பகுதிகள் பயனடையும். இதனால் உத்தரப்பிரதேச மக்களும் மத்திய பிரதேசத்தில் உள்ள பந்தேல்கண்ட் பகுதி மக்களும் ஒருமித்த கருத்தை கொண்டுள்ளார்கள் என்று தெரிவித்தார். இந்த நதிநீர் இணைப்பு திட்டத்தால் நீர் பாதுகாப்பு தவிர 100 மெகாவாட் நீர்மின் திட்டம் என்ற இரட்டை நன்மையும் உள்ளது. அணை மற்றும் கால்வாய் அமைப்பதன் மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும் என்று மதிப்பிடப்பட்டுள்ளதை குறிப்பிட்ட தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி, சூரிய மிதக்கும் மின்திட்டம் பற்றியும் நிச்சயம் விவாதிக்க வேண்டும். இதுபோன்ற மிகப்பெரிய திட்டத்தை செயல்படுத்தும் போது என்ன மாதிரியான சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது என்று வினவினார். இதற்கு பதிலளித்த திரு வினய்குமார், இதுபோன்ற மிகப்பெரிய திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தும் போது சவால்கள் நிச்சயமாக இருக்கும். திட்டத்தை காலக்கெடுவுக்குள் செயல்படுத்துவது ஒரு சவாலாகும். அடுத்து திட்டம் அமைய உள்ள நிலப்பரப்பு, அது அடுத்த சவால். காரணம், இந்த திட்டம் பன்னா புலிகள் காப்பகத்திற்கு உட்பட்ட இடத்தில் செயல்படுத்தப்பட உள்ளது. அங்கு இப்போது 90 புலிகள் உள்ளன. பன்னா காடுகளின் வழியாகவும் வனவிலங்குகளுக்கு இடையூறு விளைவிக்காமலும் இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டியுள்ளது. மேலும் பன்னா காடுகளில் வசிக்கும் விலங்குகளுக்கும் தண்ணீர் கிடைக்க வழிவகை செய்வது எப்படி என யோசிக்க வேண்டும். எனவே அந்த கவலைகள் அனைத்தும் கவனத்தில் கொள்ளப்பட்டுள்ளது என்று திரு வினய்குமார் தெரிவித்தார். சுரங்கப்பாதை அமைக்கும் பணியும் மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். மத்திய பிரதேசத்தின் கந்த்வா மாவட்டத்தில் உள்ள ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய ஒளி திட்டத்தை பற்றி அடுத்த கேள்வியை தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி எழுப்பினார். பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட அந்த திட்டத்தின் ஒரு பகுதியான நீர் ஆவியாவதை குறைப்பதன் மூலம் நீர் சேமிப்பு பற்றி ஏதாவது சொல்ல முடியுமா எனவும் அவர் வினவினார். இதற்கு பதிலளித்த திரு வினய்குமார், இதுவே நாட்டின் முதல் திட்டம் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது உரையில் குறிப்பிட்டார். ஓம்காரேஸ்வர் மிதக்கும் சூரிய சக்தி திட்டத்தின் 2வது கட்டத்தில் அது இருக்கும். 2வது கட்டத்தில் 240 மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி செய்யப்படும். நீர் ஆற்றல் மற்றும் சூரிய ஆற்றல் ஆகிய இந்த 2 ஆதாரங்களும் சுத்தமான எரிசக்தியை நமக்கு வழங்குகின்றன. எனவே இதுபோன்ற மிதக்கும் சூரிய ஒளி திட்டம் நாட்டில் செயல்படுத்தப்படுவது இதுவே முதல் முறையாகும் என்றார். இந்தியா சர்வதேச சூரிய சக்தியை நம்பி இருப்பதில் முன்னணியில் இருப்பதால் கார்பன் உமிழ்வை குறைத்து மக்களுக்கு சுத்தமான எரிசக்தி, பசுமை ஆற்றலை வழங்க வேண்டிய கட்டாயத்தில் உள்ளது. எனவே இது அந்த திசையை நோக்கி எடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு படியாகும். மேலும் இது அந்த பந்தேல்கண்ட் பகுதியில் வாழும் மக்களின் வாழ்க்கையை மாற்றி அமைப்பதோடு இந்த பகுதிகளுக்கு உபரி மின்சாரம் கிடைக்கவும் வழி செய்யும் என்றும் அவர் தெரிவித்தார். இது அரசின் மிகவும் வரவேற்கத்தக்க நடவடிக்கை என்றும் திரு வினய்குமார் குறிப்பிட்டார். மத்திய பிரதேச மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டியது குறித்து விரிவாக விளக்கமளித்த அரசியல் ஆய்வாளர் திரு வினய்குமாருக்கு நன்றி தெரிவித்து விவாதத்தை நிறைவு செய்தார் தொகுப்பாளர் அர்ஜுன் சௌத்ரி. நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்பாட்லைட்.